பெரிய வீட்டு மருமகள் எபிசோட் 9 அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஷியாலி சொன்ன எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா பொய் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரிய வீட்டு மருமகன் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு விஷயத்த கனிமொழி கிட்ட எல்லாத்தையும் கன்வே பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அந்த பெரிய வீட்டு மருமகளுக்காக வந்திருக்க ஷியோலி பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்கா இந்த வீட்டுக்குள்ளே அதுவும் பெரிய வீட்டு மருமகளாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணணும். இவங்களுக்கு உண்மையான அப்பா கிடையாது. மாணிக்கா தான் தன்னுடைய பெரிய அப்பா. அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனு. அவர் சிங்கப்பூரில் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் மருமகளாக இறங்கிட்டாங்க. இன்னுமே இல்லாத அந்த வீட்டில் இவங்க ஏன் ஷியோலி அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மருமகளாக இருக்கணும் அப்படின்னு ஏன் ஆசைப்பட்றாங்க? இதுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்குதா அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷியோலி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்காங்க. அந்த பெரிய வீட்டில் இருக்கிற பெரிய மருமக பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவங்க. அவங்க மாமியார்கிட்ட அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏதோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ கனிமொழி இருக்காங்க. அவங்களுடைய பையனும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா கிட்ட அந்த அளவுக்கு சரியாக பேச மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணம் தான். இந்த பணத்தினால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலிக்குள்ளே பெரிய பெரிய டிஸ்டர்பன்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை தான் இப்போ கனிமொழி பார்த்தீங்கன்னாக்கா மாட்டிகிட்டு இருக்காங்க. கனிமொழி அவங்க ஹஸ்பண்டும் சரி அவங்களும் சரி ரொம்ப நல்லா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் ஷியோலி தான் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய மாமியார்கிட்ட நான் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு, நான் இந்த வீட்டில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் அந்த மாமியார் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. மாமியாருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா இவங்களுமே கரெக்டாக ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஒரு நேரத்தில் இவங்க பணத்தை கொடுத்து ஒரு நிலத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலத்த வாங்கணும். அதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. இங்கே ஷியோலி பெரிய வீட்டு மருமக. அவங்க அப்பா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டுறதுனால ஸோ அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். தாங்கிட்ட ஏதாச்சும் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை நிறையவா பண்ணி நிறைய நிலங்களை உங்களுக்கு வாங்கி உங்கள் பேரில் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வைப்பேன். நீ ரொம்ப பெரிய வீட்டு மருமகளாக நீ வாழலாம். இங்கே கனிமொழி சாதாரண ஒரு பொண்ணு தான். அவளாலலாம் அந்த அளவுக்கு முடியாது. நீ தான் ஷியோலி, நீ எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு முன்னாடி எபிசோடில் நகையை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த நகையை இன்னும் செக் பண்ணலை. செக் பண்ண பிறகு தெரியும் அவங்க என்ன ஏது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகையை செக் பண்ணால் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி வச்சுருக்காங்க. இங்கே அந்த மாமியார் அந்த நகையை எடுத்துகிட்டு போய் விற்றா தானே பணம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே அந்த நகையை நாம் திருடிடணும், இல்லை யாராச்சும் வச்சு அதை கொள்ளையடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. இவங்களும் நகையை கொடுக்குற மாதிரி பெரிய பெட்டியை முந்தின டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த பெட்டிக்குள்ளே நகை இருக்குது, ஆனால் எல்லாமே கவரிங். அந்த நகை தொலைஞ்சிருச்சுன்னா இப்போ அதுக்கு மேலே அந்த நிலத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மறுபடியும் அந்த பணத்தை அவங்க கேட்கணுன்னு நினச்சாலும் வாய்ப்பே கிடையாது. இப்போ தானே அத்தை பொட்டி நிறைய மொத்த பணம் மொத்த நகையும் நான் கொடுத்துருந்தேன். மறுபடியும் என்கிட்ட நகை பணம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் அத்தை? உங்களால் அஜாக்கிரத்தனால இவ்வளோ நகையை நீங்கள் தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க. என்னுடைய அப்பா கேட்டாங்கன்னா நான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு சரியாக தெரியலை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியலை. எனக்கு அந்த நகை எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்குறீங்க சொன்ன அந்த சொத்தை நீங்கள் வாங்கி என்னோட பேரில் மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேள்விக்குறியை போட போகிறாங்க. இதுக்கு நம்ம கனிமொழி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இன்வால்வ் ஆகி அந்த நகை மற்றும் அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ இதனால் இவங்க எதனால் பொய் சொன்னாங்க, எதுக்கு இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய ட்ராமா ஆடிட்டுருக்காங்க அப்படின்றது எல்லா விஷயத்தையும் நம்ம கனிமொழியும் நம்ம பெரிய வீட்டு மருமகனை நம்ம ஹீரோவும் தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஷியோலியோட அப்பா அப்படின்னு சொல்லியிருக்க மாணிக்கம் ஒரிஜினல் அப்பா கிடையாது. இவங்க சும்மா நடிக்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்த ஒரு ஆள் தான். அந்த ஆள் என்ன வேலை செய்கிறான், என்ன செய்கிறான், செய்யலை அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு நாள் தப்பி தவறி ஆஃபீஸில் க்ளீன் பண்ணுற அந்த இடத்துல பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கைங்காலமாக சிக்கியிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக இவங்களும் தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஷியோலியோட எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டாங்க. இது மாதிரி தான் அந்த பொண்ணு இருக்காங்க. அவங்க அப்பா யாரும் இல்லை. ஒரு சிங்கிள் பேரண்ட் கூட இல்லாத ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ பணம் இருந்தும்
ஆனால் தனியாக இருந்து அந்த ஒரே ஒரு பையனுக்கோசம் வந்து இவ்வளோ வந்து எத்தனையோ வந்து பணம் வச்சுருக்க பொண்ணுங்க எத்தனையோ வந்து பசங்களோட சுற்றும்போது, ஆனால் இந்த ஒரு பொண்ணு மட்டும் ஏன் அந்த பையனோட மட்டும் இருக்காங்க? இல்லை அவ்வளோ பெரிய லவ்வா? அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஷியோலியோட அந்த லவ்வுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. இப்போ எபிசோடு 8 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட ஷார்ட் ரிவ்யூவை இந்த ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரிய வீட்டு மருமகனா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷியோலிக்கிட்ட வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இத்தனை நாள் அவங்கள பார்த்தாலையும் பேசாதமான ஆள். ஆஃபீஸ் போன வந்த உடனே பொண்டாட்டியும் இவங்களும் பொண்டாட்டி போய் நின்றுட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க, ஷியோலி பக்கம் போய் உட்காந்தாங்க பெட்டில் இல்லை சோஃபாவில். அவங்க கூட உட்காந்தமே அவங்களுக்கு ஒரு வெறுப்பாகுது. என்னடா இவன் வந்து நம்ம கூட உட்காந்துட்ருக்கானே, நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, இவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு சும்மா அப்படியே தாச்சு பிடிச்சின்னு பேசுனாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி டார்ச்சர் கொடுத்தா இவங்க வழிக்கு வருவாங்களா அப்படின்னு வந்து பார்த்தாங்க. கண்டிப்பாக வரல. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்ச்சர் கொடுக்க அவங்களோட ஒய்ஃபை நீங்கள் வந்து தம்பி பொண்டாட்டி நீங்கள் என்ன நீங்கள் செகண்ட் இதை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. என்ன ஒவ்வொரு நாளும் அவங்கக்கிட்ட பேசுகிற விதமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் இங்கே எப்படி இருந்தீங்க, நல்லா இருந்தீங்க, ஆனால் இப்போ ஏன் வர இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப அழுகாச்சியாக வந்துருச்சு. வேறு வழி இல்லை, நான் உண்மையை சொன்னால் அன்றைக்கி புரியாதுன்னு சொன்னேன். இவர் இன்றைக்கி உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணோட உண்மை எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் வந்து உண்மையான ஒரு பணக்கார வீட்டு பொண்ணே கிடையாது. அவங்களுக்கு அப்பாவே கிடையாது. அவங்க அப்பா எங்கள் ஆஃபீஸில் வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த ஆள் இந்த எல்லா உண்மையும் சொன்னார். அப்போ ஷியோலி வந்து பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட, கனிக்கிட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. அடுத்த ஒரு வெப் சீரிஸோட அப்டேட்டில் உங்களை எல்லாமே சந்திக்கலாம். பாய் பாய், see you.